How many times a day both the hands are coincide each other? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கிளாக்ல இருக்க ரெண்டு முள்ளும் ஒன்று சேரும்? What is the angle of 9 o'clock? 9 o'clock ஓட angle என்ன? 5 o'clock ஓட angle என்ன? Next 3 o'clock to 4 o'clock எக்ஸாக்ட்டா எத்தனை மணிக்கு ரெண்டு முள்ளும் ஒன்று சேரும்? அதாவது எனக்கு hours, minutes and seconds வரைக்கும் எக்ஸாக்ட்டா சொல்லணும். எத்தனை மணிக்கு ரெண்டு முள்ளும் ஒன்று சேரும்? approximate access கிடையாது. And at last gain and loss concept. For 5 minutes speed ஆ என்னோட வாட்ச் ஓடுது அப்படின்னா after 7 days என்னோட கரெக்டான டைம் என்னவா இருக்கும்? Welcome back viewers. Today we are going to see such an interesting topic, clocks. Clocks அப்படிங்கிற கான்செப்ட் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயே கேக்குறாங்க. நம்மளும் அது படிச்ச எக்ஸாம்ஸ்ல எழுதிட்டு தான் இருப்போம். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்கா அப்படிங்கிறது நீங்க அதை படிக்க தான் தெரியும். கிளாக்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு 4 மாடல் தான் இருக்கு. அந்த 4 மாடலுமே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஜெனரலா நம்ம ஒரு கிளாக் பார்க்கும்போதே அந்த கிளாக்ல இன்டெப்தா இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம இப்ப சொல்லும்போது தான் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். அந்த கான்செப்ட்ஸ் தான் இப்போ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கிளாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மாடல் நமக்கு எந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் கேட்பாங்க அப்படினா டைரக்ட் क्वेश्चंस. டைரக்ட்டா क्वेश्चन கேட்பாங்க. உங்களுக்கு அதோட ஆன்சர் தெரிஞ்சா நீங்க எழுதிடுவீங்க. ஆன்சர் தெரியாது நம்ம தப்பான ஆன்சர் தான் எடுப்போம். சோ அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் மாடல்ல கொண்டு வருவாங்க. அது என்ன அப்படினா நம்ம கிளாக்ல பாத்தீங்கன்னா டைம் பார்க்கிறதுக்கு எத்தனை முள் வேணுங்க? அதாவது ஹவர் ஹேண்ட், மினிட் ஹேண்ட் அப்படினு சொல்லுவோம் இல்லீங்களா? சோ 3 முள் இருக்கும். ஆனா நமக்கு டைம் பார்க்கிறதுக்கு 2 முள் இருந்தா போதும் இல்லீங்களா? ஹவர் ஹேண்ட், மினிட் ஹேண்ட், சின்ன முள் பெரிய முள்னு சொல்லுவோம் இல்லீங்களா? இப்போ ஒரு क्वेश्चन வெச்சு ஒரு ஃப்ரேம் பண்றாங்க. என்னன்னா how many times a day both the hands are coincide each other? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த ரெண்டு முள்ளும் கோயின்சைட் ஆகும் அப்படிங்கறதா, ரெண்டு முள்ளும் சேரும் அப்படிங்கறதா நம்மளோட क्वेश्चन. அப்ப ஜெனரலா இத நாம பாக்கும்போது பாத்தீங்க அப்படினா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்திருப்பாங்க. நாலுமே ரிலேட்டிவான ஆப்ஷன்ஸா தான் இருக்கும். ஏனா நமக்கு என்ன தோணும் அப்படினா 24 அப்படிங்கற ஒரு ஆன்சர் தோணும். அதுக்கு அப்புறம் 2 அப்படிங்கற ஒரு ஆன்சர் தோணும். 12 அப்படிங்கற ஒரு ஆன்சர் தோணும். சோ இதெல்லாம் ஜெனரலா ஸ்டூடண்ட்ஸ் எடுக்கிற ஆன்சர்ஸ். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு முள்ளுமே கோயின்சைட் ஆகும். இப்போ 1 o'clock அப்படினா 1 o'clockல பெரிய முள் 12 கிட்ட ஸ்டார்ட் பண்ணி திரும்ப 12 கிட்ட வரதுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல சின்ன முள்ள கிராஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லீங்களா? சோ ஏதோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் எனக்கு ஒன் டைம் வந்து கண்டிப்பா கோயின்சிடென்ஸ் நடக்கும். சோ we had 24 hours in a day. சோ அப்படினா 24 டைம்ஸ் நமக்கு என்ன ஆயிருக்கணும்? கோயின்சிடென்ஸ் நடந்துக்கணும். பட் அங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த கான்செப்ட் என்னங்கிறது பாருங்க. இப்போ 10, 11, 12. இப்போ 10 o'clock வெச்சுக்கோங்க. இந்த 10 o'clockல இருந்து 11 o'clock குள்ள எத்தனை மணிக்கு கோயின்சிடென்ஸ் நடக்கும் அப்படினு ஒரு क्वेश्चन கேக்குறான்னு வெச்சுக்கோங்க. இப்போ 10 to 11 எப்ப நடக்கும் அப்படினா அப்ராக்ஸிமேட்டா ஒரு 10:52 or 53 இந்த ரேஞ்ச்ல எனக்கு என்ன நடக்கும் அப்படினா கோயின்சிடென்ஸ் அப்படிங்கிறது நடக்கும் இல்லீங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா 11 o'clock வந்து 12 o'clock 10 to 11 பார்த்தாச்சு. அது 10:53 ன்னு சொன்னீங்க. இப்போ 11 to 12 11 மணில இருந்து 12 மணிக்குள்ள எத்தனை மணிக்கு கோயின்சிடென்ஸ் நடக்கும் அப்படினு யோசிச்சோம்னா see 11 மணி இங்க இருக்கு. இப்போ இந்த பெரிய முள் என்ன பண்ணும் அப்படினா இங்க இருந்து ஒரு ரொட்டேஷன் அடிச்சிட்டு திரும்ப இங்க வரணும். அதுக்குள்ள சின்ன முள் என்ன பண்ணிரும்னா இங்க இருந்து 12 கிட்ட போயிடும். சோ கோயின்சிடென்ஸ் நமக்கு எந்த இடத்துல நடக்குது அப்படினா கரெக்ட்டா 12 o'clock தான் நடக்கும். 11 சம்திங்ல கிடையாது. சோ 11 to 12 ல எனக்கு கோயின்சிடென்ஸ் நடக்கிறது எங்க அப்படினா 12 o'clock மட்டும் தான். இப்போ அகைன் இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். 12 to 1 இந்த டைம்ல 12 to 1 ல கோயின்சிடென்ஸ் எத்தனை மணிக்கு நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ 12 o'clock னு வெச்சுக்கோங்க. பெரிய முள் இங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரொட்டேஷன் எடுத்து திரும்ப இங்க வரதுக்குள்ள சின்ன முள் எங்க போயிடும்? 1 o'clock கிட்ட போயிடும் இல்லீங்களா? அப்ப அந்த இடத்துல எனக்கு கோயின்சிடென்ஸ் எங்க நடக்கும் அப்படினா கோயின்சிடென்ஸே கிடையாது. அந்த 12 to 1 அப்படிங்கிற டைம்ல நமக்கு கோயின்சிடென்ஸ் நடக்காது. பட் எக்ஸாக்ட்டா நடக்குது. எதுனா அதுவும் 12 o'clock தான். இந்த 11 to 12 and 12 to 1 இந்த ரெண்டு ஹவர்க்குமே நமக்கு ஒரே ஒரு டைம் தான் கோயின்சிடென்ஸ் நடக்கும். அது 12 o'clock மட்டும் தான். புரியுதுங்களா? அப்ப 12 ஹவர்ஸ்க்கு நமக்கு 11 டைம்ஸ் தான் எக்ஸாக்ட்டா கோயின்சிடென்ஸ் நடக்குது. அப்ப 24 ஹவர்ஸ்க்கு நமக்கு எத்தனை தடவை நடக்கும்? only 22 டைம்ஸ். சோ இந்த இடத்துல எனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படினா 22 டைம்ஸ். ஒரு நாளைக்கு 22 முறை தான் ரெண்டு ஹேண்ட்ஸ்மே அதாவது ரெண்டு முள்ளுமே ஒன்னு சேரும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா அகைன் a டைரக்ட் क्वेश्चन. அதாவது ரெண்டு முள்ளுமே ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சேரும் அப்படிங்கிறது முதல் டைப் क्वेश्चनா கேட்டாங்க. இப்போ ரெண்டாவது क्वेश्चन எப்படி கேட்பாங்க அப்படினா சேம் two needles என்ன நடக்கும் அப்படினா ரெண்டும் ஸ்ட்ரைட் லைன் ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். சோ எத்தனை தடவை ஒரு நாளைக்கு இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படினா நமக்கு ஜெனரலா தோன்றது பாத்தீங்கன்னா
இது ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன், இது ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன். சோ இதுதான் நம்ம யோசிப்போம். பட் இது மட்டும் கிடையாது. ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு மூணு ஆப்போசிட்ல எந்த டைரக்ஷன் பார்த்து இருந்தாலுமே that is opposite direction. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா straight line only opposite direction கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா straight line அப்படிங்கிறது இதுவுமே straight line தான். ரெண்டு மூணு சேர்ந்து இருந்தாலும் அதை என்ன சொல்லுவோம்? straight line தான் சொல்லுவோம். சோ அது மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கோங்க. straight line only opposite direction அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இது வந்து ஒரு ஃபுல் ரொட்டேஷன் கிளாக் அப்படிங்கிறது ஒரு ரொட்டேஷன் இல்லைங்களா? எல்லா ஹவருமே எனக்கு கண்டிப்பா எப்படி ரெண்டு முள்ளும் கோயின்சைட் ஆகுதோ அதே மாதிரி ரெண்டு முள்ளும் ஆப்போசிட் டைரக்ஷன் நின்னு தான் ஆகணும். ஓகேங்களா? அப்போ எனக்கு எங்கெல்லாம் எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வரும் அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு ஹவர்லயுமே ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன் வரும். பட் இங்கேயும் ஒரு சின்ன ஷார்டேஜ் நடக்குது. அப்ப 24 ஹவர்ஸ்க்கு 24 டைம்ஸ் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நமக்கு இப்போ 12 6 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல எனக்கு 3 9. சோ இந்த கிளாக் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறது 6 o'clock அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன். இப்போ எனக்கு ஒரு டவுட். 5 o'clockல இருந்து 6 o'clock வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் எப்ப நடக்கும்னு யோசிங்க. 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள ரெண்டு மூணு ஆப்போசிட்ல நிக்கணும். எப்ப நிக்கும் அப்படின்னா 5:50 5:55 நாளா சொல்லக்கூடாது. கரெக்ட்டா எனக்கு 6 மணிக்கு தான். நீங்க கிளாக் தான் எடுத்து பாருங்க. 6 மணிக்கு ரெண்டு மூணு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நிக்கும். சரி, இப்போ 6 ல இருந்து 7 6 to 7 எப்ப நமக்கு ஸ்ட்ரைட் லைன் வரும்? இதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட் லைன் எப்ப வரும்னா 7:5 க்கு தான் வரும். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். 7:5 அப்படிங்கிறது 7 to 8 க்கான செக்மெண்ட். 6 to 7 கிடையாது. அப்ப 6 ல இருந்து 7 க்கு அதாவது 5 ல இருந்து 6 6 ல இருந்து 7 இந்த ரெண்டு ஹவருக்குமே எனக்கு ஒரே ஒரு டைம் தான் ஸ்ட்ரைட் லைன் வரும். அது 6 o'clock மட்டும் தான். எப்படி கோஇன்சிடென்ஸ்ல எனக்கு இங்க ஒரு ஷார்டேஜ் வந்துச்சோ அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாக்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு ஷார்டேஜ் வரும். சோ அகைன் எனக்கு என்னதான் ஆன்சர் வரும் அப்படினா ஒரு 12 ஹவர்ஸ்க்கு 11 டைம்ஸ் 24 ஹவர்ஸ்க்கு 22 டைம்ஸ் தான் நமக்கு ஸ்ட்ரைட் லைன் வரும். இது ஒரு क्वेश्चन நம்ம கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மாடல்லே தேர்ட் क्वेश्चन என்ன அப்படினா சேம் क्वेश्चन டைப்ல நமக்கு ரைட் ஆங்கிள் கேட்பாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை எனக்கு ரைட் ஆங்கிள் வரும்? how many times a day both the hands are in right angle? இப்ப ரைட் ஆங்கிள் क्वेश्चन கேட்டானா ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 90 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுல கிளாக்ல நீங்க வரும்போது பாத்தீங்க அப்படினா ரைட் ஆங்கிள் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெண்டு முள்ளுக்கு இடையில 15 மினிட்ஸ் கேப் இருக்கணும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா இங்க ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னொரு क्वेश्चन ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ரெண்டு முள்ளும் ரைட் ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்றத விட இன்னொரு क्वेश्चन நான் கேக்குறேன். ஒரு மணி நேரத்துக்கு சொல்லுங்க 1 ஹவருக்கு ரைட் ஆங்கிள் எத்தனை தடவை ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ 1 ஹவர் அப்படின்னு பாக்கும்போது யோசிக்காம சொன்னோம்னா 4 அப்படின்னு சொல்லிடுவோம். நிறைய பேர் சொல்லிருக்காங்க இந்த ஆன்சர் 4 அப்படின்னு சொல்லிருக்காங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. 4 ரைட் ஆங்கிள்ஸ் வரணும்னா எனக்கு 4 ஹேண்ட் இருக்கணும், 4 நீடில் இருக்கணும். அப்பதான் 4 ரைட் ஆங்கிள் வரும். நம்மகிட்ட 2 தான் இருக்கு. அதாவது ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறது வரும். அப்போ சின்ன முள்ளுக்கு மேல ஒரு ரைட் ஆங்கிள் வரும், சின்ன முள்ள தாண்டதுக்கு அப்புறம் ஒரு ரைட் ஆங்கிள் வரும். கரெக்ட்டா? இந்த ரெண்டு தான். இதுக்கு அப்புறம் வரது ஸ்ட்ரைட் லைன் தான் வரும். நம்மளால முடியாது. இப்போ இங்க பாருங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் வர சான்ஸ் இருக்கு, இதுக்கு அப்புறம் ஒரு ரைட் ஆங்கிள் வர சான்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். சோ ஒரு ஒரு ஹவருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 டைம் ரைட் ஆங்கிள் வரும். அப்ப ஒரு மணி நேரத்துக்கு 2 டைம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. எத்தனை ரைட் ஆங்கிள் வந்திருக்கணும்? 48 ரைட் ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும் இல்லீங்களா? ஆனா நம்மளோட ஆன்சர் 48 கிடையாது. சரி, அப்படினா என்ன ஆன்சர் அப்படிங்கறத பாத்துருவோம். சேம் அதே கான்செப்ட் தான். 12 3 6 9 நமக்கு ஒரு ஒரு இடத்துல ஷார்டேஜ் ஆகுற மாதிரி இந்த ரைட் ஆங்கிள் எங்க ஷார்டேஜ் ஆகும் அப்படின்னா இந்த 1 2 இப்ப பாருங்க 2 மணில இருந்து 3 மணிக்குள்ள ரைட் ஆங்கிள் எப்போ வரும் அப்படின்னு பாருங்க. 2 o'clock ல இருந்து 3 o'clock பாத்தீங்கன்னா இப்போ 2 o'clock இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இப்போ 2 o'clock இருக்கு அப்படின்னா இந்த 2 மணி அப்படிங்கிறது ரைட் ஆங்கிளே கிடையாது. சின்ன முள்ளுக்கு முன்னாடி எனக்கு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகவே இல்ல. அப்ப சின்ன முள்ளுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா ரைட் ஆங்கிளே ஃபார்ம் ஆகும். அப்ப சின்ன முள்ளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 220 25 முன்னாடி நமக்கு ஒரு இடத்துல ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அப்ப சின்ன முள்ளுக்கு முன்னாடி ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகணும் இல்லீங்களா? அது எந்த இடத்துல ஆகும் அப்படின்னா 3 o'clock ஆகும். இப்போ எக்ஸாக்ட்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 220 க்கு நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா திரும்ப 3 o'clock தான் ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இது வந்து 2 to 3 o'clock னு வெச்சுப்போம். ஓகே, இப்போ 3 o'clock to 4 o'clock 3 o'clock to 4 o'clock எனக்கு எப்ப வந்து ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்? ரெண்டு தடவை ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகணும்ல. அதுக்கு என்னதான் வரும் அப்படின்னா 3 o'clock அதுக்கு அப்புறம் 3:33 அந்த டைம். அப்போ இந்த 3 o'clock அப்படிங்கிறது நமக்கு ரெண்டுக்குமே சேர்த்து அதாவது 2 to 3 3 to 4 இந்த 2 மணி நேரத்துக்கு சேர்த்து ஒரே தடவை தான் நடக்குது 3 o'clock அப்படிங்கிற ரைட் ஆங்கிள். இதுதான் நான் அதுக்கும் கன்சிடர் பண்ணிக்கிறேன், இதுக்கும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 9 o'clock வரும்போது பாத்தீங்கன்னா 8 to 9 க்கும் 9 o'clock எடுத்துவோம்.
அதே மாதிரி 9 to 10க்கும் பாத்தீங்க அப்படின்னா 9 o'clock எடுத்துப்போம். ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு தடவை நம்ம எடுத்துப்போம். இங்க ஒரு ஷார்ட்டேஜ் ஆகுது, அங்க ஒரு ஷார்ட். அதனால 12 ஹவர்ஸ்க்கு நமக்கு 22 டைம்ஸ் தான் ரைட் ஆங்கிள் நடக்குது. 24 டைம்ஸ் இல்ல. அப்ப 24 ஹவர்ஸ்க்கு 44 டைம்ஸ் தான் ரைட் ஆங்கிள் வரும், 48 கிடையாது. சோ 44 times is the right answer. செகண்ட் மாடல் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இவ்வளவு நேரம் வந்து நம்ம கோஇன்சிடென்ஸ் எப்படி நடக்குது, எத்தனை தடவை நடக்குது, அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் எத்தனை தடவை நடக்குது, ரைட் ஆங்கிள் எத்தனை தடவை நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ நான் 1 மணி நேரம் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் எக்ஸாக்ட்டா கோஇன்சிடென்ஸ் எத்தனை மணிக்கு நடக்குதுன்னு நான் கேட்கறேன். 2 3 எத்தனை மணிக்குப்பா சேரும், 3ல இருந்து 4 வரைக்கும், 4ல இருந்து 5 வரைக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம அப்ராக்சிமேட்டா சொல்லிடுவோம். அது ஒரு 3:15க்கு 2 3 சேரும், அதே மாதிரி ஒரு 4:20க்கு 2 3 சேரும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா எனக்கு என்ன வேணும்னா ஹவர், மினிட்ஸ் as well as செகண்ட்ஸ், மூணுமே சொல்லணும். செகண்ட்ஸ் வரைக்கும் கரெக்டா சொல்லணும், அக்யூரேட்டா. இத்தனை மணி, இத்தனை நிமிஷம், இத்தனை செகண்ட்ஸ்க்கு இந்த 2 3 சேரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அந்த கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ இதுல இருந்து சில क्वेश्चन கேட்பாங்க. 2 to 3 உங்களுக்கு எப்போ வந்து கோஇன்சிடென்ஸ் நடக்கும், எப்போ ரைட் ஆங்கிள் வரும், எப்போ வந்து ஸ்ட்ரைட் லைன் வரும் அப்படிங்கிற மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க. இப்போ அதை நம்ம எப்படி ஸ்பீடாவும் ஈஸியாவும் சால்வ் பண்றது அப்படிங்கறத இப்போ நம்ம இதுல பார்க்க போறோம். இந்த கோஇன்சிடென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன், ரைட் ஆங்கிள்லாம் கேட்கிற போது நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது 1 மணி நேரம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 12 o'clock இருக்கு, 1 o'clock இருக்கு. இப்போ இந்த 12ல இருந்து சின்ன முள்ளு இங்க இருக்கு வைங்க. இந்த சின்ன முள்ளு இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப இந்த 11 கிட்ட வரதுக்குள்ள பெரிய முள்ளு எத்தனை நிமிஷம் போகும், அதாவது 1 மணி நேரத்துக்கு பெரிய முள்ளு எத்தனை நிமிஷம் நகரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு பெரிய முள்ளு 60 நிமிஷம் நகரும் இல்லைங்களா? அந்த 60 நிமிஷம் பெரிய முள்ளு நகர்றதுக்குள்ள சின்ன முள்ளுனால எத்தனை நிமிஷம் நகர முடியும்னு பார்க்கணும். பெரிய முள்ளு 60 நிமிஷம் ரொட்டேட் ஆச்சுன்னா சின்ன முள்ளுனால 5 நிமிஷம் தான் நகர முடியும். 12 கிட்ட இருந்தா 1 கிட்ட வரும், 1 கிட்ட இருந்தா 2 கிட்ட வரும் இல்லையா? அவ்வளவுதான் அதனால முடியும். அப்போ பெரிய முள்ளு 60 நிமிஷம் மூவ் ஆகும்போது சின்ன முள்ளுனால 5 நிமிஷம் தான் மூவ் ஆக முடியும். இதைத்தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரிய முள்ளு 60 மினிட்ஸ் அது வந்து ரொட்டேட் ஆகும்போது சின்ன முள்ளுனால 5 மினிட்ஸ் தான் போக முடியும். சோ இதனால பெரிய முள்ளுக்கு 55 மினிட்ஸ் கெயின் ஆகுது. ஓகேங்களா? இங்க ரெண்டுமே நான் பெரிய முள்ளை பத்தி தான் பேசுறேன். ஓகேங்களா? ஹவர் ஹேண்ட் பத்தி மட்டும் தான் பேசுறேன், சாரி மினிட் ஹேண்ட் பத்தி மட்டும் தான் பேசுறேன், ஹவர் ஹேண்ட் பத்தி பேசல. இங்க என்ன சொல்றேன்னா, மினிட் ஹேண்ட் 60 மினிட்ஸ் மூவ் ஆகும்போது ஹவர் ஹேண்டால 5 மினிட்ஸ் தான் மூவ் ஆக முடியும். இதனால மினிட் ஹேண்டுக்கு எவ்வளவு நிமிஷம் எனக்கு கெயின் ஆகுது அப்படின்னா 55 மினிட்ஸ் வந்து கெயின் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஒரு ஃபார்முலாவா செட் பண்ணிருக்காங்க, 60 டிவைடட் பை 55. இந்த மூணுக்குமே இந்த ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். 60 டிவைடட் பை 55, வேற எதுவுமே கிடையாது, காமனான நம்பர். சரி, இப்போ எனக்கு 2 o'clockல இருந்து 3 o'clock இந்த 1 மணி நேரத்துல எத்தனை மணிக்கு எக்ஸாக்ட்டா கோஇன்சிடென்ஸ் நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ எத்தனை மணிக்கு எக்ஸாக்ட்டா கோஇன்சிடென்ஸ் நடக்கும் தெரியுமா? நம்மளோட ஃபார்முலா என்ன? 60 டிவைடட் பை 55. இது எழுதிக்கோங்க. எழுதிட்டு 2 மணில இருந்து 3 மணி, அதாவது 12 1 2 இல்லையா? இந்த 12 ல இருந்து 2 o'clock தான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்போ 2 o'clock வரைக்கும் இங்க இருந்து எவ்வளவு மினிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். எவ்வளவு மினிட்ஸ் பார்க்க அப்படின்னு பார்த்தோம்னா 10 மினிட்ஸ் இல்லைங்களா? அந்த 10 மினிட்ஸ் தான் நான் இங்க எழுதுறேன். சோ எவ்வளவு மினிட்ஸ் தள்ளி எனக்கு அவங்க கொடுத்த டைம் இருக்குங்கறத பார்த்துட்டு அதை நான் இங்க எழுதிக்குவேன். இத சால்வ் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 60 55 என்ன எழுதிக்கலாம்னா 12 டிவைடட் பை 11 into 10 ன்னு எழுதிக்கலாம்னா ஈஸியா இருக்கும். அப்ப 12 into 10 என்ன வரும் அப்படின்னா 120 டிவைடட் பை 11. 120 டிவைடட் பை 11 என்ன வரும் அப்படின்னா again 1 times 11. சோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதை எப்படி எழுதுறது? இப்ப அடுத்த क्वेश्चन, இதை எப்படி எழுதுறது அப்படின்னா இங்க பாருங்க, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா ஃபிராக்ஷனுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா அப்படியே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ஒரு ஒரு இடம் மட்டும் ஷிஃப்ட் பண்ணுங்க. கீழ இருக்க 10 மேல வந்துரும், மேல இருக்க 10 சைடுல வந்துரும், இங்க இருக்க 11 கீழ வரும். சோ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் எழுதுங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர். என்ன ஆன்சர்னா இந்த 2 இங்க எழுதிக்கோங்க. 2 o'clock 10 minutes 10 by 11 செகண்ட்ஸ்க்கு எக்ஸாக்ட்டா கோஇன்சிடென்ஸ் நடக்கும். இவ்வளவுதான். கரெக்ட்டா ஹவர், மினிட் அண்ட் செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களால சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ 3 o'clock to 4 o'clock எழுதிக்கோ. 3 to 4 எனக்கு எப்ப கோஇன்சிடென்ஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டா அகைன் நான் என்ன பண்ணுவேன், 60 டிவைடட் பை 55 எழுதுவேன் இன்டு 3 o'clockங்கிறது 12 ல இருந்து எத்தனை மினிட்ஸ் அபார்ட் இருக்கு அப்படின்னா 15 மினிட்ஸ். அதனால நான் 15 இங்க எழுதிக்குவேன்.
அப்ப 12 divided by 11 into 15 னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ 12 150 180 divided by 11 ஆயிருமா? அப்ப இதுல இருந்து 1 times 11 ரிமைனிங் எவ்வளவு இருக்குங்க? 7 இருக்கும். 0 ஆட் பண்ணிக்கலாம். 6 times 66 ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 4. அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர். இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா 4 மேல கொண்டு போயிடலாம். 16 சைடுல வந்துரும். 11 வந்து கீழ வந்துரும். அப்போ 3 o'clock 16 minutes 4 by 11 secondsக்கு எக்ஸாக்ட்டா கோஇன்சிடென்ஸ் நடக்கும்னு சொல்றாங்க. சோ இதுதான் கோஇன்சிடென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட் லைன் வந்துரும். இப்போ இதே எனக்கு வந்து 3 o'clock to 4 o'clock ஸ்ட்ரைட் லைன் சொல்லுங்க அப்படினு கேக்குறாங்க. அப்ப ஸ்ட்ரைட் லைன் எனக்கு வரணும் அப்படினா ரெண்டு மூணும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நிக்கணும். ஸ்ட்ரைட் லைன் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, சேம் இதே ஃபார்முலா நம்ம இங்க எடுத்துப்போம். 60 divided by 55 into இங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணனும் அப்படினா 3 மணி அப்படிங்கிறது எனக்கு நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படினா ஸ்ட்ரைட் லைன் அப்படினு சொல்லிருக்கேன். ஸ்ட்ரைட் லைன் அப்படினா ரெண்டு முள்ளும் எப்படி இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். அதான் ஸ்ட்ரைட் லைன். அப்ப ரெண்டு முள்ளுக்கு கேப் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த ரெண்டு முள்ளுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 30 minutes. இந்த இடத்துல கோஇன்சிடென்ஸ் சொல்லும்போது எனக்கு என்ன இருக்காது அப்படினா டிஃபரன்ஸே இருக்காது, 0. அதனால நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். பட் இந்த இடத்துக்கு வரும்போது டிஃபரன்ஸ் எனக்கு ரெண்டு முள்ளுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படினா 30 நிமிஷம் டிஃபரன்ஸ் இருந்தா தான் ஸ்ட்ரைட் லைன். அதனால ஃபர்ஸ்ட் அந்த 30ங்கறத நான் இன்டிகேட் பண்ணிக்குவேன். அதுக்கு அப்புறமா தான் நான் கூட என்ன எழுதுவேன் அப்படினா 3 o'clock அப்படிங்கிறது நமக்கு இங்க இருந்து எத்தனை மினிட்ஸ் இருக்குங்க? 15 minutes apart அப்படிங்கறதால 15 அப்படிங்கிறது எழுதுவேன். அப்போ நமக்கு என்ன வரும்? 30 plus 15 45. அப்போ 60 that is வந்து நம்ம 12 by 11 எழுதிக்கலாம். 12 by 11 into 45. கரெக்ட்டுங்களா? 12 by 11 into 45. இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, 45 12 into 45 530 divided by 11. அப்போ நமக்கு என்ன வரும்? 4 times 44 6 plus 3 9 90 8 times என்ன வருங்க? 8 times 1 வந்து 88 ரிமைண்டர் 2. அப்ப நம்மளோட ஆன்சர் என்ன வரும் அப்படினா 48 2 by 11. அதாவது 3 o'clock 48 minutes 2 by 11 secondsக்கு எக்ஸாக்ட்டா எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நிக்கும். நம்ம என்ன நினைச்சிட்டோம் அப்படினா 3:45 3:45க்கு ஆப்போசிட்ல இருக்குன்னு சொல்லுவோம். பட் 3:45 எக்ஸாக்ட்டா பாத்தீங்க அப்படினா 3 o'clock 48 minutes 2 by 11 secondsக்கு ஆப்போசிட்ல இருக்கும். இத நம்ம எங்க எடுத்துப்போம் அப்படினா ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைனா ஒரே விஷயம் தான். இங்க 30ங்கறத மட்டும் இன்டிகேட் பண்ணிக்கோங்க. அந்த 30 எதுக்கு அப்படினா ரெண்டு முள்ளுக்கு இருக்கிற வித்தியாசம். ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கணும்னா ரெண்டு முள்ளும் 30 minutes கேப்ல இருக்கணும். அவ்வளவுதான். அடுத்து ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் क्वेश्चन கேட்டாங்க அப்படினா எப்படி எழுதலாம்? சேம் இதே வந்து இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ 3 to 4 3 o'clock ல இருந்து 4 o'clock ரைட் ஆங்கிள் கேக்குறாங்க. இது நம்ம எப்படி ஆன்சர் எழுதலாம்னு பாருங்க. எழுதும்போது அதே 60 by 55 எழுதிக்கோங்க into ரைட் ஆங்கிள் அப்படினா நான் சொன்னேன் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு ரைட் ஆங்கிள் வரும். அதாவது சின்ன முள்ளுக்கு முன்னாடி ஒரு ரைட் ஆங்கிள் வரும், சின்ன முள்ள தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு ரைட் ஆங்கிள் வரும்னு சொல்லிருக்கேன். அப்ப எனக்கு ரெண்டு ஆன்சர் வரும் அப்படிங்கறனால நான் ரெண்டு தடவை நான் எழுதுறேன் 60 by 55 60 by 55. ஓகே, இப்போ ரைட் ஆங்கிள் சொல்லும்போது ரெண்டு முள்ளுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குங்க? டிஃபரன்ஸ் வந்து 15 minutes இருக்கும் இல்லையா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவேன் அப்படினா 15 minutes டிஃபரன்ஸ் அப்படிங்கறத இங்க நான் சொல்லிடுவேன் 15 minutes. ஓகே, இதுக்கு அப்புறம் ஒரு சைடு பிளஸ் இன்னொரு சைடு மைனஸ். ஏனா சின்ன முள்ளுக்கு மேல ஒரு தடவை நடக்கும், சின்ன முள்ள தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு தடவை நடக்கும் அப்படிங்கறனால பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு போட்டுறேன். இப்போ இது 3 o'clock அப்படிங்கிறது 12 ல இருந்து எவ்வளவு மினிட்ஸ் தாண்டி இருக்கு? 15 minutes தாண்டி இருக்கு. இந்த இடத்துல நான் 15 இங்கேயும் 15 போட்டுருவேன். எனக்கு அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ரெண்டு டைம் தான் ஆன்சர். இங்க பாருங்க, இந்த இடத்துல 15 minus 15 நமக்கு என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். 0 into anything என்னதான் வரும்? 0 தான் வரும். அப்ப 3 o'clock அப்படிங்கிறது எனக்கு என்னன்னா ரைட் ஆங்கிள் தான். 3 o'clock அப்படிங்கிறது நமக்கு என்னதான்? ரைட் ஆங்கிள் தான். சோ அதனால இது என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. ஓகே, இங்க வாங்க. இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்? 15 plus 15 என்னங்க? 15 plus 15 30. சோ நம்ம இத சால்வ் பண்ணோம் அப்படினா 12 by 11 into 30. 12 into 3 24 36. அப்போ 360 divide by 11 எடுத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் என்ன? சரி, இத அழிச்சிடுவோம். இப்போ இத மட்டும் நம்ம சால்வ் பண்ணலாம்.
என்ன வரும் அப்படின்னா 360 divide by 11 3 times என்ன வருங்க 33 வரும் ரிமைண்டர் 3 0 ஆட் பண்ணிக்கலாம் அப்ப அகைன் நமக்கு என்ன வரும் 30 இருக்கு 2 times 22 ரிமைண்டர் 8 இருக்கும் இல்லையா நீங்க அப்படியே ரிவர்ஸ் எழுதிங்க அப்படின்னா 8 divide by 11 32 3 அப்போ 3 o'clock 32 minutes 8 by 11 seconds க்கு ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் இன்னொரு ரைட் ஆங்கிள் 3 o'clock கரெக்ட்டா நமக்கு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் இந்த ரெண்டும் தான் ஆன்சர் அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா 60 by 55 into பிளஸ்ல ஒன்னு எழுதுவேன் மைனஸ்ல ஒன்னு எழுதுவேன் டிஃபரன்ஸ் 15 இது வந்து டிஃபரன்ஸ் நான் சொல்லிருக்கேன் இங்க இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லிருக்கோம் டைம் 3 o'clock னு சொன்ன மாதிரி இதே 4 to 5 னு சொல்லிருந்தாங்கன்னா இந்த இடத்துல 20 னு கொடுத்திருப்பேன் இங்கேயும் 20 னு கொடுத்திருப்பேன் இது மாறாது 15ங்கிறது மாறவே மாறாது புரியுதுங்களா இந்த மாதிரி நிறைய சம்ஸ் வந்து போட்டு பாருங்க அவங்களும் கொடுத்திருப்பாங்க புக்ல क्वेश्चंस எல்லாம் அதை நீங்க போட்டு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு அதோட சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் என்ன நடக்குது எப்படி ஆன்சர் வருது எக்ஸாக்ட்டா டைம் அண்ட் செகண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது நீங்க கண்டுபிடிச்சலாம் இந்த மூணு தான் கோஇன்சிடென்ஸ் ஸ்ட்ரைட் லைன் அண்ட் ரைட் ஆங்கிள் மூணுமே சேம் ஃபார்முலா பட் என்னென்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணனும்ன்றது மட்டும் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க தேர்ட் மாடல் क्वेश्चंस எப்படி இருக்கும் அப்படினா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ஆங்கிள் அப்படிங்கிறது நம்ம கிளாக் அப்படிங்கிறது ஒரு ரொட்டேஷன் தானே சோ அதனால ஆங்கிள் அப்படிங்கிற क्वेश्चंस இந்த இடத்துல நமக்கு தாராளமா கேட்பாங்க ஜெனரலா வந்து ஒரு டைம் கொடுத்துட்டு 3 o'clock ங்கிறது வாட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் 3 o'clock 4:30 ங்கிறது என்ன ஆங்கிள் 7:30 ங்கிறது என்ன ஆங்கிள் 6:15 ங்கிறது என்ன ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு டைம் கொடுத்து ஒரு ஆங்கிள் கேட்பாங்க அப்ப ஆங்கிள் கேட்டாங்க அப்படினா we had a formula ஆக்சுவலா இந்த ஃபார்முலா எப்படி வருதுங்கிறதுக்கு ஒரு பெரிய தியரி இருக்கு அது நம்ம இங்க சொன்னோம்னா அதுக்கு ஒரு half an hour ஒரு கிளாஸ் வேணும் நம்ம தனியா ஒரு வீடியோவா போட்டுக்கலாம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா டைரக்ட்டா நான் ஃபார்முலா போயிடுறேன் 30 into hours difference 11/2 into minutes இவ்வளவுதான் கொடுத்திருக்க டைம் எனக்கு ஒரு டைம் கொடுக்கறாங்க 4:30 இந்த டைமோட ஆங்கிள் என்ன வாட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் 4:30 ன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படினா 30 into hours எவ்வளவு 4 அது அப்படியே எழுதிக்கோங்க டிஃபரன்ஸ் இதுக்கு மீனிங் என்ன அப்படினா டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் 11/2 into minutes என்ன கொடுத்திருக்காங்க 30 சால்வ் பண்ணீங்கன்னா போதும் இங்க ஏன் நான் மைனஸ் போடாம டிஃபரன்ஸ் போட்டுருக்கேன் அப்படினா சம்டைம்ஸ் ஆன்சர் பாசிட்டிவ்லி வரலாம் நெகட்டிவ்லி வரலாம் எதுல வந்தாலும் எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடு முக்கியம் இல்ல அந்த ஆன்சர் மட்டும் தான் முக்கியம் அதனால தான் டிஃபரன்ஸ் அப்படிங்கற கான்செப்ட் நம்ம கொடுத்தோம் சரி 33 4s are 12 120 வரும் டிஃபரன்ஸ் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா 15 15 into 11 165 அப்ப 165 ல இருந்து 120 மைனஸ் பண்ணீங்க அப்படினா நமக்கு என்ன ஆன்சர் வரும் 45 டிகிரி தான் நம்மளோட ஆன்சர் இந்த இடத்துல -45 வரும் அந்த மைனஸ் எடுக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் டிஃபரன்ஸ் சிம்பிள் கொடுத்திருக்கேன் மைனஸ் னு போடாம இவ்வளவு ரொம்ப சிம்பிளா இந்த ஃபார்முலா தெரிஞ்சது அப்படினால நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படினா இதோட ஆன்சர் எடுத்துடலாம் இப்போ இதே எனக்கு 6:30 னு ஒரு டைம் இருக்கு 6:30 வாட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் 6:30 அப்படி கொடுத்தாங்கன்னா டைரக்டா என்ன பண்ணலாம் 6 into 30 டிஃபரன்ஸ் 11/2 into 30 அவ்வளவுதான் இந்த இடத்துல நம்ம 6 3s are 18 180 டிஃபரன்ஸ் இது என்ன ஆகும் 30 15 ஆயிடும் அகைன் என்னது 65 அப்போ 65 75 80 15 டிகிரி தான் நம்மளோட ஆன்சர் ரொம்ப சிம்பிளா ஆங்கிள் என்னங்கறத நீங்க கண்டுபிடிச்சலாம் இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட் கண்டிப்பா ஆங்கிள் கேக்குறது நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டே தான் இருக்காங்க இந்த ஃபார்முலா மட்டும் மறக்காம ஞாபகத்துல வெச்சுக்கோ சோ லாஸ்ட் மாடல் பார்க்க போறோம் லாஸ்ட் மாடல் பொறுத்த வரைக்கும் கிளாக்லயே பாத்தீங்க அப்படினா கெயின் லாஸ் கான்செப்ட் சொல்லி கேட்பாங்க அதாவது வாட்ச் வந்து ஸ்பீடா ஓடும் சம்டைம்ஸ் வந்து ஸ்லோவா ஓடும் சோ இந்த மாதிரி ஓடும்போது எனக்கு ஒரு கிளாக்ல டைம் காட்டுது அந்த டைம் வந்து கரெக்ட்டான டைம் என்ன அப்படிங்கிற மாதிரி சில क्वेश्चंस கேட்பாங்க சோ அதுதான் இப்போ நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்முலா எப்படி போடலாம் அப்படினு பார்க்க போறோம் நமக்கு ஒரு क्वेश्चन கொடுத்திருக்கேன் a watch which gains 5 seconds in 3 minutes was set right at 7 am in the afternoon of the same day when the clock indicates quarter past 4 o'clock the actual time is what அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன டேட்டா கொடுத்திருக்காங்கன்னா gain 5 seconds in 3 minutes so ஒரு 3 minutesக்கு எனக்கு 5 seconds வந்து ஸ்பீடா ஓடும் அப்படிங்கறாங்க clock set right at 7 am கரெக்ட்டா 7 மணிக்கு நான் செட் பண்ணி வைக்கிறேன் அதுக்கு அப்புறம் 4:15 க்கு இப்ப clockல காட்டுது பட் ஆல்ரெடி வந்து இது ஸ்பீடா ஓடிட்டு இருக்கு 3 நிமிஷத்துக்கு 5 செகண்ட் ஸ்பீடா ஓடிட்டு இருக்கு பட் clockல காட்டுற டைம் என்னன்னா 4:15 அப்ப எக்ஸாக்ட்டா என்ன டைம் இருக்கும் அதோட கம்மியா தான இருந்திருக்கும் ஸ்பீடா ஓடிட்டு இருக்கறனால அப்ப எக்ஸாக்ட் டைம் என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க சோ இந்த இடத்துல நம்ம கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீடா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படினு தான் பார்க்க போறோம் சோ இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டாங்க அப்படினா நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டே விஷயம் என்னன்னா எக்ஸாக்ட்டா என்ன நடந்துருக்கும் இப்போ என்ன நடந்துருக்கு ரெண்டை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா போதும்
ஓகேங்களா எத்தனை நிமிஷம் எக்ஸாக்ட்டா நடந்துருக்கும் இப்போ எத்தனை நிமிஷம் காட்டுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடும் LHS RHS மாதிரி எழுதிக்கோங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன்லயே நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஆக்சுவலா நம்ம கொடுத்திருக்கிறது பாத்தீங்க அப்படினா 7 am க்கு நான் ஸ்டார்ட் பண்றேன் இப்போ கிளாக்ல காட்டுறது 4:15 அப்படினு சொல்றாங்க quarter past 4 அப்படினு சொல்றாங்க ஓகே அப்போ இதுக்கு இடையில எத்தனை ஹவர்ஸ் போயிருக்கு அப்படினு பாருங்க அப்போ 7 8 9 10 11 12 அதுக்கு அப்புறம் 1 2 3 4 9 hours 15 minutes டோட்டலா பாத்தீங்க அப்படினா 9 hours 15 minutes வந்து எனக்கு வாட்ச்ல ரன் ஆயிருக்கு கரெக்ட்டுங்களா ஓகே நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கிற ஸ்டேட்மென்ட் என்னன்னா 5 seconds in 3 minutes அப்படினு சொல்றாங்க அப்போ 3 minutes அப்படிங்கிறது நமக்கு 180 seconds இல்லைங்களா 3 minutes அப்படிங்கிறது 180 seconds அப்போ ஒரு 3 மினிட்ஸ்க்கு 5 செகண்ட் இன்கிரீஸ் ஆயிருக்குனா எனக்கு 180 செகண்ட்ஸ் ஓடி இருக்காது வாட்ச்ல 185 செகண்ட்ஸ் ஓடி இருக்கும் இல்லையா சோ 180 செகண்ட்ஸ் பதிலா அங்க எவ்வளவு காட்டும் 185 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது காட்டும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் நம்ம எழுதணும் அதாவது எக்ஸாக்ட்டா என்ன நடக்குது இப்போ வாட்ச் ஸ்பீடா ஓடுறனால என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க எழுதிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா டோட்டலா 9 hours 15 minutes அப்படினு சொல்றாங்க நான் செகண்ட்ஸ்ல இருக்கறனால எல்லாத்தையும் நம்ம செகண்ட்ஸ்ல வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் ஹவர்ஸ் எடுத்துக்கிறேன் 9 ஹவர்ஸ்ங்கிறது எவ்வளவு மினிட்ஸ்ங்க 9 into 60 9 into 60 54 540 வரும் 540 plus ஒரு 15 minutes so again ஒரு 15 minutes add பண்ணீங்க அப்படினா 555 minutes 555 minutes இப்போ நமக்கு செகண்ட்ஸ் கன்வர்ட் பண்ணனும் இல்லீங்களா அப்ப அகைன் நான் என்ன பண்ணுவேன் அப்படினா 555 into 60 so 555 into 60 எவ்வளவு வரும் அப்படினா 33300 seconds okay so டோட்டலா வாட்ஸ்ல ஓடி இருக்க டைம் என்ன அப்படினா 33300 okay so இந்த டைம் வச்சு நாம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா எனக்கு இந்த செகண்ட்ஸ் இங்க பாருங்க எனக்கு 180 செகண்ட்ஸ் காட்ட வேண்டிய இடத்துல 185 செகண்ட்ஸ் கிளாக்ல காட்டுது இப்போ இந்த டைம் பாத்தீங்கன்னா காட்ட வேண்டியது கிடையாது ஆல்ரெடி காட்டுனது எனக்கு 4:15 டைம் வரைக்கும் கிளாக்ல காட்டுதுன்னு சொல்றாங்க 7 மணிக்கு நான் டைம் செட் பண்றேன் 4:15க்கு நான் கிளாக்ல பாக்குறேன் அப்போ இது ஓடுற டைம் இந்த செகண்ட்ஸ் வந்து என்ன அப்படினா 33300 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது கிளாக்ல காட்டுன செகண்ட்ஸ் கிளாக்ல எப்படி காட்டும் ஒரு 180 செகண்ட்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 185 தான் காட்டும் இப்போ எனக்கு என்ன காட்டி இருக்குனா எத்தனை செகண்ட்ஸ்னா 33300 செகண்ட்ஸ் காட்டுது அப்போ எக்ஸாக்ட்டா என்னவா இருக்கும் ஏன்னா எக்ஸாக்ட்டா 180 தானே 180 இருக்க வேண்டிய இடத்துல 185 இப்போ வந்து எனக்கு 33300 இருக்கு அப்ப இங்க என்ன வரும் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் நான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பட் நீங்க ஒண்ணுமே இல்ல டைமை செகண்ட்ஸ்க்கு மாத்துறீங்க செகண்ட்ஸ் ஈக்குவேட் பண்றீங்க சோ இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 00 into 180 divided by 185 கிடைக்கும் சோ இத நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படினா உங்களோட எக்ஸாக்ட் செகண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும் சோ எக்ஸாக்ட் செகண்ட்ஸ் என்ன வரும்னா 32400 செகண்ட்ஸ் இதுதான் ஆக்சுவலா ஓடி இருக்க வேண்டிய டைம் ஆனா நமக்கு என்ன காட்டுது அப்படினா 33300 ன்னு காட்டுது ஓகே இப்போ இந்த செகண்ட்ஸ் இருக்குறத ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கன்வர்ட் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் ஹவர் கன்வர்ட் பண்ணனும்னா தெரிஞ்சிரும் இப்போ இந்த மினிட்ஸ் கன்வர்ட் பண்ணனும்னா என்ன பண்ணனும் டிவைட் பை 16 எழுதுவீங்களா சோ கேன்சல் பண்ணிடுங்க 32 அப்படிங்கிறது 6 டேபிள்ல 5 times 30 remaining 224 4 times 540 வரும் 540 minutes இப்போ நான் மினிட்ஸ் இருக்குறது அகைன் என்ன பண்ணனும் செகண்ட் ஹவர்ஸ் கன்வர்ட் பண்ணனும் அப்ப திரும்ப என்ன பண்ணுவேன் டிவைட் பை 60 சோ 0 கேன்சல் பண்ணிடுங்க டோட்டலா 9 ஹவர்ஸ் தான் ஓடி இருக்கணும் 9 ஹவர்ஸ் தான் ஓடி இருக்கணும் ஆனா எனக்கு 9 hours 15 minutes ன்னு காட்டுது அப்ப எக்ஸாக்ட் டைம் என்ன அப்படினா 4 o'clock இதுதான் எக்ஸாக்ட்டான டைம் பட் அது ஸ்பீடா ஓடுறனால எனக்கு 15 minutes எக்ஸ்ட்ரா அங்க இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கறாங்க சோ ஜஸ்ட் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ங்கற கான்செப்ட்ல எக்ஸாக்ட்டா என்ன நடந்துருக்கும் இப்போ என்ன நடந்துருக்குன்றதை எழுதிக்கணும் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் क्वेश्चन அகைன் வந்து இந்த क्वेश्चनல பாத்தீங்க அப்படினா வாட்ச் ஸ்லோவா ஓடுதுன்னு சொல்றாங்க ஃபாஸ்டா ஓடுதுன்னு சொல்றாங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியான ஒரு क्वेश्चन இது சோ அந்த क्वेश्चனை ஃபர்ஸ்ட் பாருங்க a watch which gains uniformly in 2 minutes slow and 12 noon on Monday and is 4 minutes 48 seconds fast at 2 pm on the following Monday அப்படினு சொல்றாங்க அதாவது இப்போ நமக்கு காட்டுற டைம் என்ன அப்படினா 12 o'clock இப்போ 12 o'clock Monday வெச்சுக்கோங்க Monday 12 o'clock இப்பவே என்ன சொல்றாங்க அப்படினா 2 minutes ஸ்லோவா தான் ஓடிட்டு இருக்கு ஓகேங்களா இது நெக்ஸ்ட் மண்டே அப்போனா ஒரு வாரம் கழிச்சு நெக்ஸ்ட் மண்டே பாத்தீங்கன்னா
2 pm க்கு 12 o'clock ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் மண்டே, அதாவது ஒரு வாரம் கழிச்சு 2 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஸ்பீடா ஓடி இருக்குன்னா 4 hours 48 seconds. இந்த இடத்துல 2 seconds 2 minutes வந்து ஸ்லோவா ஓடிட்டு இருந்தது. இங்க 4 minutes 48 seconds வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கு. இங்க ஃபாஸ்ட்னு சொல்றாங்க, இங்க ஸ்லோன்னு சொல்றாங்க. அப்படி என்ன கான்செப்ட்ல இவங்க சொல்றாங்க அப்படின்னா இந்த 2 minutes ஸ்லோவா ஓடல, 2 minutes ஸ்லோவா காட்டுது இருக்கு. 12 மணி இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு 2 நிமிஷம் முன்னாடி காட்டுது. ஆனா டைம் வந்து ஸ்பீடா தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு ஸ்பீடா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா இந்த கான்செப்ட் என்ன, கெய்னிங் கான்செப்ட். வாட்ச் வந்து ஸ்பீடா ஓடுதுங்க, அவ்வளவுதான். எவ்வளவு நிமிஷம் ஸ்பீடா ஓடுதுன்னு அவங்க சொல்லல. இப்ப 2 நிமிஷம் கம்மியா காட்டுது, அதுக்கப்புறம் நான் ஒரு வாரம் கழிச்சு பார்க்கும்போது 4 நிமிஷம் 48 செகண்ட் அதிகமா காட்டுது அப்படின்னு காட்டுறதுதான் சொல்றாங்க. ஆனா டைம் ஓடுறது ஸ்பீடு தான் ஓடிட்டு இருக்கு, ஸ்லோவாலாம் ஓடல. ஓகேங்களா? எக்ஸாக்ட் டைமோட முன்னாடி செட் பண்ணி வச்சுட்டேன், நானே திருப்பி வச்சிட்டேன். ஒரு 2 செகண்ட் 2 நிமிஷம் முன்னாடி திருப்பி வச்சிட்டேன். அப்ப என்னன்னா ஆல்ரெடி 2 நிமிஷம் வந்து ஸ்லோவா காட்டுது இல்லைங்களா? அப்ப 2 நிமிஷம் எனக்கு அதிகமாகணும். அது இல்லாம ஒரு வாரத்துக்கு அப்புறம் 4 நிமிஷம் 48 செகண்ட் ஸ்பீடா காட்டுது, அதிகமா காட்டுது இல்லைங்களா? அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் டோட்டலா பாத்தீங்கன்னா கரெக்ட் டைம் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் கரெக்ட் டைம். ஆல்ரெடி 2 மினிட்ஸ் கரெக்ட் டைம்க்கு ஒரு 2 நிமிஷம் வரணும், அதுக்கப்புறம் ஒரு 4 நிமிஷம் அதிகமா இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸ்லோவா ஓடல, ஸ்லோவா வச்சிருக்கேன், டைமை செட் பண்ணி வச்சிருக்கேன். 2 நிமிஷம் கம்மியா, ஏன்னா ஆல்ரெடி ஸ்பீடா ஓடுன்னு சொல்லி 2 நிமிஷம் ஸ்லோவா வச்சிருக்கேன். ஆனாலும் அது ஸ்பீடா தான் ஓடும் அப்படிங்கறனால எக்ஸாக்ட் டைமோட அதிகமா 4 hours 48 seconds வந்து அதிகமா ஓடி இருக்கு. அப்ப என்ன பண்ணுவேன்னா 2 plus 4 hours 48 seconds இத வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். அப்ப என்ன வரும் அப்படின்னா 6 minutes 48 seconds வந்து நமக்கு என்ன இருக்கும், டோட்டலா அதிகமா ஓடி இருக்கு. கரெக்ட் டைமோட ஒரு வாரத்துக்கு அப்புறம் 6 நிமிஷம் 48 செகண்ட்ஸ் வந்து அதிகமா ஓடி இருக்கு அப்படிங்கறாங்க. 6 minutes 48 seconds அப்படிங்கறத நம்ம கன்வீனியன்ட்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபுல்லாவே செகண்ட்ஸா கன்வர்ட் பண்ணிடுவோம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 6 minutes அப்படிங்கறத 60 ஆல மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 360 வந்துருமா? ஓகே, அப்ப 360 seconds 6 minutes பிளஸ் ஒரு 48 seconds டோட்டலா எவ்வளவு ஆச்சுங்க 8. சோ 408 seconds வந்து நமக்கு ஸ்பீடா ஓடி இருக்கு டோட்டலா. கரெக்ட்டுங்களா? ஓகே, 408 seconds வந்து ஸ்பீடா ஓடி இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்ட் பார்த்துவோம். எனக்கு 12 மணி மண்டேல இருந்து அடுத்த மண்டே 2 மணி வரைக்கும் நமக்கு டைம் ஓடி இருக்குன்னு சொல்றாங்க. 1 வீக் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். கரெக்ட்டுங்களா? எனக்கு 7 நாளைக்கு எத்தனை மணி நேரம்னு பார்த்தலாமா? சோ 7 days அப்படிங்கும்போது 7 4 28 so 8 6 168 hours. ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம் பிளஸ் ஒரு 2 மணி நேரம் அதிகமா. ஏன்னா 12 மணி டு 12 மணி தானே நமக்கு ஒரு வாரம், எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் ஓடி இருக்கு. சோ அகைன் ஒரு 2 hours. சோ டோட்டலா 170 hours. சோ 170 hours வந்து நமக்கு டோட்டலா எக்ஸாக்ட்டா ஓடி இருக்கு. அப்போ 170 மணி நேரம். கரெக்ட்டுங்களா? 170 மணி நேரம், 170 மணி நேரத்துல 408 நிமிஷம் இல்லைங்களா? 408 நிமிஷம் வந்து நமக்கு என்ன செகண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஓடி இருக்கு. 170 மணி நேரத்துக்கு 170 ஹவர்ஸ்க்கு எனக்கு பாத்தீங்க அப்படின்னா 408 செகண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குங்க, சோ அதிகமா ஓடி இருக்கு. ஆக்சுவலா இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் ஸ்லோவா தான் ஆரம்பிச்சது. 12 o'clockனா 12 o'clockல டைம் இருந்ததுன்னா ஓகே, பட் அதுக்கு 2 நிமிஷம் ஸ்லோவா தான் ஓடி இருக்கு. அப்ப கரெக்ட் டைம் வரணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த 2 மினிட்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட்டா ரீச் ஆயிருக்கும். அப்ப 2 மினிட்ஸ்ங்கிறது நமக்கு எவ்வளவு செகண்ட்ஸ், 120 செகண்ட்ஸ். அப்ப 120 செகண்ட்ஸ் கரெக்ட்டா ரீச் ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளவு ஹவர்ஸ் ஆகும்? அதாவது 408 செகண்ட்ஸ் அதிகமா ஓடுறதுக்கு 170 மணி நேரம் தேவைப்படுது. அப்ப 120 செகண்ட்ஸ் அதிகமா ஓடுறதுக்கு எத்தனை மணி நேரம் தேவைப்படும் அப்படிங்கறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கனாலே உங்களோட ஆன்சர் கிடைச்சிடும். அந்த 2 மினிட் கரெக்ட்டா வந்து 12 o'clock நின்னுச்சுனாலே உங்களுக்கு கரெக்ட் டைம் தானே, அந்த இடத்துல கரெக்ட் டைம். அதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் என்ன ஆகுதுன்னா 4 hours 48 செகண்ட்ஸ் அதிகமா ஓடுது. ஃபர்ஸ்ட் இந்த 2 மினிட் வந்து கரெக்ட்டா ரீச் ஆச்சுனாலே கரெக்ட் டைம் வந்துரும். அதுக்கு அப்புறம் மறுபடியும் கிளாக் என்ன கெயின் ஆயிட்டே போகும், ஸ்பீட் ஆயிட்டே போகும். அப்படினா see இத நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 170 into 120 divided by 408 அப்படி சொல்லலாம் இல்லீங்களா? ஓகே, 17 into 12 எவ்வளவு வரும்? 70 into 12 எடுத்துக்கோங்க. 1 14 into 1 7 8 9 10. ஓகே, so 204 நமக்கு ரெண்டு zeros ஆட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும் அப்படினா 20400 divided by 408. அப்போ இங்க பாருங்க 2 டைம்ஸ் வருதா?
2 times no answer வந்து 50 hours 50 hours அப்படிங்கிறது இப்ப இருந்து 12 noon இருந்து 50 hours 48 hours தான் ரெண்டு நாளா அப்ப மண்டேனா டியூஸ்டே வெட்னஸ்டே 48 hours வெட்னஸ்டே இப்ப இருக்கிற 12 இருந்து plus 2 hours அப்ப என்ன ஆகும் 12 1 2 2 மணிக்கு 2 pm வெட்னஸ்டே 2 pm க்கு கரெக்ட்டா அதாவது இந்த டைம்ல இருந்து ரெண்டு நாள் 2 மணி நேரம் இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க 50 hours இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க இப்ப 12 மணி ரெண்டு நாள் ஆகணும்னா 48 மணி நேரம் பிளஸ் ஒரு 2 மணி நேரம் 2 மணிக்கு கரெக்ட்டா எனக்கு என்ன ஆகும் கரெக்ட்டான டைம் வரும் அதாவது கரெக்ட்டான டைம்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலீங்க நம்ம ஒரு தப்பான டைம் 2 நிமிஷம் முன்னாடி இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்ப கரெக்ட்டான டைம் வரதுக்கே எனக்கு 2 நாள் ஆகுது கரெக்ட்டான டைம் வந்துரும் கரெக்ட்டான டைம் வந்து அப்புறமா திரும்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா அடுத்த ஒரு 4 நாள்ல 4 hours 48 seconds வந்து அதிகமா ஓடிட்டு வருது ஓகேங்களா சோ வாட்ச் வந்து ஸ்பீடா ஓடிட்டு வருது நம்ம முதல்லயே கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சனால அது கரெக்ட்டான டைம் ரீச் ஆயிட்டு திரும்ப அந்த டைம்ல இருந்து மாறுது அப்படினு சொல்றாங்க சோ இந்த மாதிரி क्वेश्चन எது கேட்டாலும் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினாலே நமக்கு போதும்